ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிருத்திகன்றனால காலையிலே எழுந்திரிச்சு டீ போட்டு குடித்தாச்சு. டீ போட்டு குடிச்சிட்டு வீடெல்லாம் நல்லா மாப் போட்டு தொடச்சிட்டேன். நேற்றே வீடு கழுவிட்டேன், அதனால் இன்றைக்கி லைட்டாக மாப் போட்டு தொடச்சிட்டேன். எப்போவுமே சாமி கும்பிட்ற நாளில் எங்கள் வீட்டில் சின்னதாக வாசல் இருக்குது. அந்த வாசலில் எப்போவுமே சின்னதாக ஒரு கோலம் போட்டுருவேன். ஏன்னா அந்த வாசல் பூஜை ரூமுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதனால் சின்னதாக ஒரு கோலம் போட்டுருவேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு நைட் டின்னர் செஞ்ச பாத்திரம்லாம் அப்படியே போட்டு படுத்துட்டேன். அதனால் காலையில் எழுந்த உடனே பாத்திரம்லாம் எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி வச்சுட்டேன். அப்போ தான் சீக்கிரம் வேலை ஆகும். பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு கேஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். கேஸ்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். எனக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் என்னென்னா, இது மாதிரி சாமி கும்பிட்ற நாளில் கண்டிப்பாக கேஸ் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணுவேன். பாப்பா ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தா. அவளையும் ஊஞ்சலில் போட்டு ஆட்டிட்டு தூங்க வச்சிட்டேன். பாப்பா தூங்கினதுக்கப்புறம் அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு ஒலை வச்சுட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பும் வேக வச்சிட்டேன் குக்கரில். எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் அப்படின்றதுனால எனக்கு சாப்பாடு செய்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஒரு 20 நிமிஷம் இருந்தாலே எனக்கு சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சிடும். சாப்பாட்டுக்கு அரிசி போட்டுட்டு பொரியல் சாம்பார் செய்கிறதுக்காக காய்கறியெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டேன். இன்றைக்கி முருகப்பெருமானை கும்பிட்றதுக்காக முருங்கைக்காய் சாம்பார், பீன்ஸ் பொரியல் தான் செய்ய போகிறேன். அது கூடவே முருங்கைக்கீரை பொரியல், வடை செஞ்சு முருகப்பெருமானை கும்பிட போகிறோம். சாம்பார் பொரியல் எல்லாத்துக்கும் தேவையான வெங்காயத்தை எல்லாம் ஒன்றா கட் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் செய்கிறப்ப வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால் நான் எப்போவுமே எல்லாத்துக்கும் தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுப்பேன். அப்புறமா சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நான் இன்றைக்கி மசால் வடை தான் செய்ய போகிறேன். அதுக்காக கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன். இந்த மசால் வடை எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். என்ன தான் இந்த சாமி கும்பிட்ற நாளில் நம்ம சாம்பாரில் சாப்பிட்டா கூட 2 பொரியல் வச்சு சாப்பிட்டா கூட கொஞ்சம் ரசம் இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் எப்போவுமே நான் சாமி கும்பிடும்போது கொஞ்சம் ரசனாலும் வச்சுடுவேன். பருப்பு 2 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை இறக்கிட்டு நம்ம சாம்பாருக்கு காய் வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குண்டானில் முருங்கைக்காவும் வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். நான் வெறும் முருங்கைக்காய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அது கூட கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட் அது மாதிரி போட்டால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வச்சதுக்கப்புறமா பொரியலுக்காக பீன்ஸை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுட்டா பொரியலும் முடிஞ்சிடும். பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் பீன்ஸ் போட்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ஒரு சிலர் முன்னாடியே பீன்ஸை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி தாளித்து பீன்ஸு போட்டு பொரியல் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. இது மாதிரி வெங்காயம் தக்காளி கூடவே பீன்ஸ் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பீன்ஸில் இருக்கிற சத்து எல்லாம் கிடைக்கும். ஃபஸ்ட்டே நம்ம காய்கறி வேக வச்சுட்டோம்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் அந்த தண்ணியிலே போயிடும். முருங்கைக்காவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் பருப்பு ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் சாம்பாருக்கு வடகம் தான் யூஸ் பண்ணுறேன். வடகம் கொஞ்சமாக பொரிஞ்ச உடனே அதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு அது எடுத்து சாம்பாரில் ஊற்றிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடகம் சேர்த்துருக்கிறதுனால சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும். பாப்பாவும் நல்லா தூங்கிட்டுருக்கா. அவள் எழுந்துக்கிறதுக்குள்ளே சமையல் வேலை முடிச்சிட்டா சாமி கும்பிட்டுடலாம். இந்த சைடு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. பொரியலெல்லாம் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டுக்காரர் இப்போ தான் முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்தாங்க. முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு முருங்கைக்கீரையும் உரித்து வச்சுக்கலாம். முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்குது. வாரத்துக்கு 2 டைம் ஆச்சு முருங்கைக்கீரை எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். அதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. எல்லா கீரையை விட முருங்கைக்கீரையில் சத்து அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி முருங்கைக்கீரை நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதை செய்கிறதும் ரொம்ப சுலபம். அதனால் வாரத்துக்கு 2 டைம் எல்லோரும் முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க. முருங்கைக்கீரைலாம் உரித்து வச்சுட்டு பூஜை ரூமை சுத்தம் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். விளக்கெல்லாம் நேற்றே விளக்கி போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி படத்துக்கு மட்டும் போட்டு வைக்கணும்.
நான் எந்த சாமி கும்பிட்டாலும் எங்கள் குலதெய்வத்துக்கு பொட்டு வச்சுட்டு தான் கும்பிடுவேன். எதுவாவது இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இல்லை எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டல் போகிறது அது மாதிரி நாள்லாம் வந்ததுன்னா என்னோடய குலதெய்வத்துக்கு பொட்டு வச்சு வழிபட்டுட்டு தான் நான் போவேன். அது மாதிரி போகும்போது எனக்கு நல்லதே தான் நடக்கும். குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி நம்மளுக்கு அந்த அம்மா நல்லதே நடத்துவாங்க. நிறைய டைம் எனக்கு எவ்வளவோ ப்ராப்ளம் வந்து நான் குலதெய்வத்தை வழிபட்டதுனால எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் பெரிய பிரச்சனையாகவே இல்லாமல் சிம்பிளாக முடிஞ்சிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், எங்கே போனாலும் நம்ம குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு போங்க. படத்துக்கெல்லாம் பூ வச்சுட்டு அன்னபூரணி அம்மா சிலைக்கு அரிசி கொஞ்சம் போட்டுட்டு அது மேலே எப்போவுமே ஒரு ரூபாய் காயின் வைப்பேன். நான் ஒரு ரூபாய் காயின் வச்சுட்டு அது மேலே தான் அன்னபூரணி அம்மா சிலையை வைப்பேன். படத்துக்கெல்லாம் பொட்டு வச்சு பூ வச்சதுக்கப்புறமா இது மாதிரி கொஞ்சமான உதிரி பூ எடுத்து படத்துக்கெல்லாம் போட்டு பூஜை முடிக்கணும். இப்போது வடைக்கு பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போது வடை ரெடி பண்ணிடலாம். எல்லா சமையலும் ரெடியாக இருக்குது. வாங்க எல்லோரும் சாமி கும்பிடலாம். முருகருக்கு படையெல்லாம் போட்டதுக்கப்புறமா சாமி படத்துக்கு எல்லாத்துக்கும் கற்பூரம் காட்டி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். எப்போவுமே சாமி கும்பிட்டு முடித்த பிறகு குழந்தைக்கும் நான் கற்பூரம் காட்டிடுவேன். அது எதனாலன்னு எனக்கு தெரியல. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறனால அது மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.